கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்த்தியும் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும் சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையில் என்னை தேற்றிடும் பாரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும் இன்று உலகம் முழுவதிலும் மக்கள் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு துன்புறும் நிலையில்
நமது திருத்தந்தை உலகிலுள்ள இறை நம்பிக்கை உள்ள அனைவரையும் ஜெபிக்க அழைக்கிறார். நாமும் திவ்ய நற்கருணையில் எழுந்துள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். இன்று உலகம் முழுவதிலும் மக்கள் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு துன்புறும் நிலையில் நமது திருத்தந்தை உலகிலுள்ள இறை நம்பிக்கை உள்ள அனைவரையும் ஜெபிக்க அழைக்கிறார். நாமும் திவ்ய நற்கருணையில் எழுந்துள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். எகிப்தில் எபிரேய மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் மிகவும் துன்புற்று கடவுளை நோக்கி கதறி அழுதபோது அவர் அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். பெரும் அற்புதங்களை புரிந்து அவர்களை விடுவித்தார். நமது கண்ணீரையும் பார்த்து அழுகுரலை கேட்டு நமக்கு உதவ வருமாறு ஆண்டவரை வேண்டுவோம். உலகில் பெரும் துன்பங்கள் நிகழும்போது அது கடவுளின் தண்டனை என்று கூறுவதுண்டு. பாவத்தின் தண்டனையாக பல முறை கடவுள் கொடிய கொள்ளை நோய்களையும் கொள்ளிவாய் பாம்புகளையும் அனுப்பி இஸ்ரேல் மக்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்ததை விவிலியம் கூறுகிறது. ஆனால் உலகம் உண்டானது முதல் பாவத்தின் விளைவான இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நாம் கண்டதில்லை என்று பலரும் கூறுகின்றனர். ஆனால் இதைவிட பாவத்தின் கொடிய விளைவு நிகழ்ந்துள்ளது. அதுதான் சிலுவையில் அறையுண்டு தொங்கும் நமது ஆண்டவர் இயேசுவின் பாடுகள். இன்று தண்டனை அனைவர் மீதும் பாகுபாடின்றி வீழ்ந்துள்ளது. அன்றோ தண்டனை முழுவதும் இயேசு ஒருவர் மீதே விழுந்தது. அவர் நம் பாவங்களை தம்மீது சுமந்து கொண்டார். நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். இன்று நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி தீமையை விலக்கி நல்வாழ்வு வாழ மனம் மாறுவது. மனிதன் கட்டிக்கொண்ட பாவங்களிலெல்லாம் மிக பெரிய பாவம் கொலை. இன்று நம் உலகில் மனிதன் சர்வசாதாரணமாக கொல்லப்படுகிறான். மனித உயிர் மதிக்கப்படுவதில்லை. மனித உயிர் மீது கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. கருச்சிதைவு முதல் கருணை கொலை, கௌரவ கொலை, வரதட்சணை கொலை, தற்கொலை, உயிருடன் எரித்து கொள்வது என்று கொலையின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதுவே அன்றி உணவின்றி மக்கள் பட்டினியால் சாகிறார்கள் என்பதை விட பணம் படைத்தவர்களால் தன்னலவாதிகளால் கொல்லப்படுகிறார்கள் என்றே கூற வேண்டும். மனிதன் சாவதற்கு முன் மனிதாபிமானம் செத்துவிட்டது. ஆனாலும் புனித பவுல் கூறுகிறார், பாவம் எங்கு பெருகுகிறதோ அங்கு கடவுளின் அருள் பெருக்கெடுக்கின்றது. பாவம் எங்கு பெருகுகிறதோ அங்கு கடவுளின் அருள் பெருக்கெடுக்கின்றது. இந்த காலகட்டத்திலும் மனிதனுடைய பாவங்கள் எவ்வளவு பெரியனவாக இருந்தாலும் கடவுளின் மன்னிக்கும் அருள் அவற்றை விட பெரிது. அந்த அருள் அனைத்தையும் அனைத்து மனிதரையும் மாற்றக்கூடியது. அதில் நம்பிக்கை வைத்து நற்கருணைநாதரிடம் ஜெபிப்போம். கொரோனா உலகம் முழுவதையும் பாதித்து அழித்து வருகின்றது.
படைப்பின் தொடக்கத்தில் உலகம் உருவமற்றதாய் குழப்ப நிலையில் இருந்தது. தூய ஆவியானவர் நீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். நீர் எது, நிலம் எது என்று அறியாதபடி எல்லாம் குழப்பமாக இருந்தது. தூய ஆவியானவர் பூவுலகின் முகத்தை புதுப்பித்து புதிய படைப்பாக்கினார். அவ்வாறே இன்றும் அனைத்தையும் புதுப்பிப்பார் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்வரும் பாடலின் பல்லவியை பாடுவோம். அதாவது, கடவுளின் அருள், பொங்கி வரும் அவருடைய அருள் மனிதனை மாற்றிவிடுகின்றது. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. ஆண்டவரே, நீர் மோசேயுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் கொலை செய்யாதே என்ற கட்டளை மிக முக்கியமானது. காயின் கொலை முதல் இன்று வரை மனிதன் கட்டிக்கொண்ட அனைத்து கொலை பாதகங்களுக்காகவும் இறைவன் இரக்கம் காட்ட வேண்டுமென்று ஜெபிப்போம். போர்க்கருவிகள், போர் விமானங்களை தயாரித்தல், விற்றல், அதையே ஒரு வாணிபம் போல செய்து அப்பாவி மக்களை கொன்று குவித்தல், இவை கொரோனாவினால் கொல்லப்படும் மக்கள் தொகையை விட பெரிது. நாட்டிற்கு எதிராக நாடு போர் தொடுப்பதை நிறுத்த மன்றாடுவோம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. நமக்கு அடுத்து வாழும் ஒவ்வொரு மனித உயிரையும் காப்பதில் நமக்கும் கடமை உண்டு. அடுத்தவர் பசியால் வாடும்போது நாளை எனக்கு வேண்டுமே என்று பதுக்கி வைக்கும் தன்னல குற்றத்துக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஏழை லாசரை கவனியாது தான் மட்டும் உண்டு கழித்த செல்வந்தனை நரகத்தில் தள்ளி இயேசு நமக்கு பாடம் போதிக்கின்றார். நம் அருகிலும் நாம் பார்க்கும் எத்தனையோ லாசர்களுக்கு உதவாத குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்போம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் பாதகங்கள் ஏராளம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு பயங்கரமான தண்டனையை இயேசுவே முன்னறிவித்து உள்ளார். இதை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல. நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தெய்வ நீதியின் தீர்ப்புக்கு நாம் தப்ப முடியாது. எனவே ஆண்டவரிடம் மன்றாடி கேட்போம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி
போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. சொத்துக்காக உடன்பிறப்புகளை கொலை செய்தல், பழிக்கு பழி தீர்த்தல் போன்ற காரணங்களுக்காக கொலை செய்தல், இவை அனைத்திற்கும் கடவுள் உலகை தண்டிக்கிறார். மனித உயிரை மனிதன் மதியாது, அவனுடைய மாண்பை மதியாது செய்த பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்போம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. ஏழ்மையின் காரணமாக மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்து பிழைப்பு தேடி வந்தவர்கள் ஊரடங்கு சட்டத்தினால் வீடு சென்று சேர முடியாமல் தவிப்பவர்கள், மேலும் வழியிலேயே பசியாலும் விபத்துக்களாலும் வாடி மடிபவர்களையும் நினைத்து அவர்களுடைய துயர் களைய நம்மாலான உதவியை புரிந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. அனைவரையும் மன்னித்து மாற்றி மனிதர்களாக முழு மனிதர்களாக வாழ இறைவனின் பொங்கி வரும் அருளை கெஞ்சி மன்றாடி பாடல் முழுவதையும் பக்தியோடு பாடுவோம். அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. தீயவர் திருடரும்
வாழ்வில் மலர்ந்திடுதே. ஜெபத்திற்கு உள்ள வல்லமையை நாம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்க கேட்கலாம். பகைவர்கள் இஸ்ராயல் மக்கள் மீது போர் தொடுத்த போது மோசே மலை மீது ஏறிச் சென்று தன் கரங்களை விரித்து மிகவும் தளராத உள்ளத்தோடு கடவுள் மீதுள்ள நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபித்தார். அவருடைய அந்த தபமும் ஜெபமும் சேர்ந்த அந்த வாசகத்தை வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 10 முதல் 12 வரை. அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. மனிதன் மனிதனுக்கு எதிராக செய்த பாவங்களே அன்றி கடவுளுக்கே எதிராக செய்யும் பாவங்கள் அவருடைய படைப்பை அழிப்பதாகும். கடவுள் படைப்பில் மனிதனுக்கு வாழ உரிமை இருப்பது போல எல்லா உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் வாழ உரிமை உண்டு. மனிதன் தன் தேவைக்காக அன்றி தன்னலத்திற்காகவும் மிகுந்த பொருள் சேர்க்கவும் இயற்கை வளங்களை அழிக்கும் போது தனக்கே அழிவை தேடிக்கொள்கிறான். அதன் விளைவு இன்று நாம் வாழும் கோள் வெப்பமடைவது. பின்வரும் ஒவ்வொரு ஜெபத்தின் பின்னரும் தந்தையே, இறைவனே இரக்கமாயிரும் என்னும் பாடலை பாடுவோம். இறைவா, இந்த இரக்கமாயிரும். ஆவியே துணைவனே இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, இந்த அழகான உலகை படைத்து மனிதனிடம் பராமரிக்கவும் அதன் பயனை அனுபவிக்கவும் ஒப்படைத்தீர். நாங்களோ அதை பாழாக்கி அழித்து வருகிறோம். நமது அழகிய கோள் நிலவளம், நீர்வளம், கடல் வளம், கனிம வளம், வனவளம் என்று பல வளங்களை வாரி வழங்கியுள்ளது. எங்களுக்கு உணவு மட்டுமல்ல, கண்ணுக்கு இனிய காட்சியையும் தந்து எங்களை மகிழ்விக்கிறது. இவற்றை நாங்கள் அழித்து எங்களுக்கே அழிவை தேடிக்கொள்கிறோம். எனவே
தந்தையிடம் மன்னிப்பு கேட்போம். தந்தையே இறைவனே இரக்கமாயிரும். மைந்தனே இயேசுவே இரக்கமாயிரும். ஆவியே துணைவனே இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உலகையும் அதன் செல்வ சிறப்பையும் மக்கள் யாவரும் அனுபவிக்க அளித்தீர். நாங்களோ சுயநலத்தால் அவற்றை ஒரு சிலரே அனுபவித்து கொண்டு மற்ற மானிட சகோதரர்கள் பட்டினியால் செத்து மடிவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தையே, எங்களை மன்னியும். தந்தையே இறைவனே இரக்கமாயிரும். மைந்தனே இயேசுவே இரக்கமாயிரும். ஆவியே துணைவனே இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உலகை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலுள்ள தீமையை மட்டுமே பார்க்கிறோம். நீரோ அதில் நன்மையை பார்க்கிறீர். கொரோனா விலை மதிப்பில்லாத பல உயிர்களை கொண்டு சென்று விட்டது. ஆயினும் பல மிக பெரும் நன்மைகளை செய்துள்ளது. நமது கோள் வெப்பமடைவது குறைந்துள்ளது. அதனால் வடதுருவத்தின் பனிப்பாறைகள் உருகுவது குறைந்துள்ளது. இல்லையெனில் கடல் வெள்ளம் பெருகி பல நகரங்களை கடலுக்குள் மூழ்கடித்திருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த பாடம் கற்க நாங்கள் கொடுத்த விலை அதிகம். இந்த இழப்புகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். தந்தையே இறைவனே இரக்கமாயிரும். மைந்தனே இயேசுவே இரக்கமாயிரும். ஆவியே துணைவனே இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். காடுகளை அழிப்பதாலும் விலங்குகளை வேட்டையாடுவதாலும் தந்தையே, நீர் படைத்த எத்தனையோ அரிய உயிரினங்கள் அழிந்துள்ளன, காடுகள் அழிந்துள்ளன. இது எல்லாம் எங்கேயோ நடக்கிறது என்று நாங்கள் அக்கறையற்று வாழ்ந்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். தந்தையே இறைவனே இரக்கமாயிரும். மைந்தனே இயேசுவே இரக்கமாயிரும்.
இந்த நோய் செய்த நன்மைகளில் மற்றொன்று பலரிடையே பிறர் அன்பையும் மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் வளர்த்துள்ளது. மேலும் எதற்கும் அஞ்சாமல் அநீதியை தட்டி கேட்கின்றனர். அதனால் பலர் துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கவும் எது நல்லது, எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் தெளிவை மக்களுக்கு தந்துள்ளீர். ஆண்டவரே, துன்புறும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தந்தையே, இறைவனே, இரக்கமாயிரும். மைந்தனே, இயேசுவே, இரக்கமாயிரும். ஆவியே, துணைவனே, இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஊதாரி மைந்தனாய் அலைந்து திரிந்து உந்த நன்பை உதறி சென்றே. ஊதாரி மைந்தனாய் அலைந்து திரிந்து உந்த நன்பை உதறி சென்றே. என் தேவனே, என் இறைவனே, என்னை மன்னியும். என்னை மன்னியும். தந்தையே, இறைவனே, இரக்கமாயிரும். மைந்தனே, இயேசுவே, இரக்கமாயிரும். ஆவியே, துணைவனே, இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். நீரே வழியும் உண்மையும் வாழும் என்று அறியாமல் விலகி சென்றே. நீரே வழியும் உண்மையும் வாழும் என்று அறியாமல் விலகி சென்றேன். என் தேவனே, என் இறைவனே, என்னை மன்னியும். என்னை மன்னியும். தந்தையே, இறைவனே, இரக்கமாயிரும். மைந்தனே, இயேசுவே, இரக்கமாயிரும். ஆவியே, துணைவனே, இரக்கமாயிரும். உறவில் வாழும் ஒவ்வொரு தெய்வமே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். பிரான்சிஸ் நம்மிடம் 3 செயல்களை செய்ய கேட்டுள்ளார். ஜெபம், தபம், அறச்செயல்கள். நினிவே மக்கள் ஜெபம் தபம் செய்ததால்
கடவுள் தாம் முன்னறிவித்த தண்டனையை நீக்கிவிட்டார். நினிவே மக்களிடமிருந்து இவற்றை கற்போம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்குடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தணியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிப்பதில் மகிழ்ச்சி அடைபவர். அவருடைய ஆற்றலை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய ஆற்றல் எல்லாம் அவரில்தான் உள்ளது. நமது நம்பிக்கை பணபலத்திலோ ஆள் பலத்திலோ இல்லை, எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆற்றலில் உள்ளது. எனவே ஆண்டவரை மிகவும் பாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே என்று அவரை அழைத்து புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும்
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன், உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன், உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரே ஆண்டவர் வாழ்க, எந்நாளும் என் மீட்பர் புகழ்தனை நிற்க. ஆண்டவரே என் ஆற்றலாயுள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன், உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற உம் வாக்குறுதியை நாங்கள் ஆவலோடு கேட்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் உம்மிடம் வேண்டுகிறோம். ஆனால் போதுமான ஆர்வத்தோடு எங்களுக்கு கேட்க தெரியவில்லை. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். கலைமான் நீரோடையை நாடுவது போல ஆர்வமுடன் ஜெபிக்க கற்றுத்தாரும். கலைமான் நீரோடைக்கு செல்வது எவ்வளவு ஆபத்தானது என்று அதற்கு தெரியும். ஏனெனில் நீரோடைகளின் அருகில் அங்கு வரும் மான்களை பிடிக்க கொடிய விலங்குகள் காத்திருக்கும். அவை அங்கு செல்கின்றன. தானியேல் வாழ்ந்த நாட்டு அரசன் சீரியோஸ் தன்னை தவிர வேற்று தெய்வங்களை வணங்கக்கூடாது, அப்படி வணங்குபவர்கள் சிங்க குகையில் போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பித்திருந்தான். இருப்பினும் தானியேல் ஜெபித்தார். சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டார். அத்தகைய அச்சுறுத்தல் எதுவும் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஜெபிக்கும் கிறிஸ்தவர்களாக, ஜெப மனப்பான்மை உள்ள கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றியருளும்.
அந்த ஆர்வத்தோடு பின்வரும் நற்செய்தியின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இறை தரிசனம் பெற ஆவலோடு பின்வரும் பாடலை பாடுவோம். இறைவனை நேரில் காண்பதற்காக எந்த ஆன்மா ஏங்குகின்றது. இறைவனை நேரில் காண்பதற்காக சுனைகளில் ஓடிடும் நீரினை அருந்த கலைமான் தேடி அலைவது போல இறைவனின் தரிசனம் கிடைப்பதற்காக எனது நெஞ்சம் தேடிடும் நாளும் என்று நான் வருவேன் உன்முகம் காண. எனது ஆன்மா ஏங்குகின்றது இறைவனை நேரில் காண்பதற்காக. என்று நான் காண்பேன் இறைவனின் முகத்தை, இறைவனின் தரிசனம் என்று நான் பெறுவேன். என் விழி சிந்தும் துளிகளை குடித்து எத்தனை நாட்கள் காத்திருப்பேன் நான். எந்த இறைவன் எங்கே என்பதை இனியும் என்னால் பொறுக்கவே இயலா. இறைவனை நேரில் காண்பதற்காக என் மனம் எழுப்பிடும் குரலை நான் மறவேன். என்றுமே உனை நான் நினைத்தே உள்ளே. மகிழும் நன்றியும் கலந்த என் குரலில் மன்னன் இல்லம் புகுந்ததை மறவேன். இசையும் படிப்பும் இணைந்து சென்றதை நினைக்கையில் என் மனம் உருகியே வாடும். இறைவனை நேரில் காண்பதற்காக பின்வரும் இறைவனின் வார்த்தைகளை கேட்போம். அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக. நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார்,
நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நமது ஆண்டவர் இயேசு வாக்களித்த மேலே வாசிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் நமக்கு வேண்டியதை ஆண்டவரிடம் கேட்போம். மேலும் நம்மால் சொல்ல முடியாத கருத்துக்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒரு வரம் நான் கேட்கின்றேன் என்று பாடுவோம். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மற்ற ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரையும் கண்ணின் மணி போல காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். பொது நலனுக்காக பணிபுரியும் நாட்டுத் தலைவர்கள், காவல்துறை நண்பர்கள், தூய்மை பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும்
நீண்ட ஆயுளையும் பூரண சுகத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். விரைவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான சரியான மருந்துகளை மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிக்க அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். ஏழ்மையின் பொருட்டு தங்கள் சொந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் நலமாக வீடு சென்று சேர ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக, முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். மன்றாடுவோமாக. எங்கள் காவல் தூதர்களே, நாங்கள் ஜெபித்த மன்றாட்டுகள் அனைத்தையும் இறைவன் திருமுன் கொண்டு சேர்க்க அவற்றை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து எங்கள் துன்பத் துயரங்கள் அனைத்தையும் நீக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்புயலி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே.